Hello Vivas, welcome back to our channel தரங்கை பிரித்தீஸ். இன்னைக்கு மார்கழி மாதத்தோட செவ்வாய்க்கிழமை. எப்பொழுதும் போல் அதிகாலையிலே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸில் கோலம் போட வந்துட்டேன். நான் எப்பொழுதுமே என்ட்ரன்ஸ்லாம் எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை அறையில் போய் விளக்கேற்றி வச்சுட்டு வாசலுக்கும் ஒரு விளக்கேற்றி வச்சதுக்கப்புறம் தான் நான் எப்பொழுதுமே கோலம் போடுவேன். இது என்னுடைய ஒரு வழக்கமாகவே நான் வச்சுருக்கேன். எனக்கு என்னமோ அப்படி ஒரு கோலம் போட்டால் எனக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஊதுபத்தியோட ஸ்மெல்லு எல்லாம் நறுமணம்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த காலத்துலலாம் பார்த்தா அதிகாலையிலேயே விளக்கேற்றி வச்சுட்டு இந்த மார்கழி மாதத்துல இந்த கோலத்துக்கு நடுப்புற பார்த்தா சாணத்தால் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூசணி பூ, இந்த தும்பை பூன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். யாரும் அந்த அளவுக்கு இப்போ பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா வாசலில் சாணம் கிடைக்கலனா கூட பரவாயில்லை, மஞ்சள் தூளும் உப்பும் கலந்து நம்ம வாசலை மொழுவி விட்டுடலாம். அப்படி பண்ணும்போது நமக்கும் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சது போல் இருக்கும். நம்மளுடைய வாசலை பார்க்கும்போது நான் எப்போதும் உள்வாசலை மட்டும் மஞ்சத்தூளும் உப்பும் கலந்து தான் தண்ணி தெளிப்பேன். என்ட்ரன்ஸில் பார்த்தா எனக்கு சாணங்கிறது ரொம்ப எளிமையாகவே கிடைக்கும். அதனால் என்ட்ரன்ஸில் சாணம் தெளிச்சிடுவேன். இப்போ பார்த்தா இது ஒரு சென்ட்டு பாட்டிலோட மூடி தான். அதுக்கு பின்னாடி பார்த்தா ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட நான் ஒரு 7-8 வருஷமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் ரொம்ப பழசாக இருக்குது. இதில் தான் நான் எப்போதுமே கலர் அடிப்பேன். ரொம்ப சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம். கொஞ்சம் என்ன ஆகும்னா கலர் மாவு கொஞ்சம் அங்கங்கே சிந்தும். மற்ற நேரத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக அடிக்கிறத விட இது ரொம்பவே ஒரு எளிமையான முறை. ஒரு 2 செகண்ட் கூட ஆகாது, அடிச்சிடலாம். ஏன்னா காலையிலே நம்ம இந்த கலர் போடுறதுல நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் டென்ஷனாக இருக்கும், காலைல காட்டி இதை வச்சுக்கிட்டு நம்ம போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோன்னு சொல்லி. அதனால் நான் இது போல் அடிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே கோலமாவால் போட்டால் நார்மலாகவே கோலம் பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிமையான முறை தான். சின்னதாக வாசலில் இது உள்வாசல் சின்னதாக கோலம் போட்டால். மார்கழி மாதம்னு பார்த்தாலே இறை வழிபாடு ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். அதுவும் எல்லா கோயில்லையும் பார்த்தா அதிகாலை வேளையிலேயே திருப்பாவை, திருவெம்பாவை இதெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கக்கூடிய பூஜைகள்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். காலையிலேயே நம்ம வீட்டில் கோலம் போடும்போது பார்த்தா நம்ம வீட்டை சுற்றி அந்த தெய்வீக ராகம்லாம் கேட்கும்போது ரொம்ப அதிகமான ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். அதே டயத்தில் நம்ம வீட்டில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணோன்னா நமக்கு நிறைய பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு காலையிலேயே வாசலில் உள்ள பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை அறையிலையும் முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி வெற்றிலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு பூஜை அறையில் சாமி கும்பிடான்னு வந்துட்டேன். எப்போதும் போல் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வெற்றிலை தீபம்லாம் ஏற்றியாச்சு. இந்த முருகப்பெருமான் பார்த்தா ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, இது எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி. இது நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்தா ஒரு 700க்குள்ளே தான் வந்துச்சு. ஆனால் இப்போ ரேட் அதிகமாக இருக்குது. நான் திருப்பி ரிட்டன் பார்க்கும்போது முருகர் பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தோடு இருக்கும். அது முகத்தை பார்த்தா ரொம்ப பாவனையாக இருப்பார். எப்போதும் போல் அபிஷேகம்லாம் பண்ணுற வீடியோ நிறைய பதிவு கொடுத்துருக்கேன். அதனால் அபிஷேகம் பண்ணுறதுலாம் இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக நான் எடுக்கலை. காலையிலே அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துலேயே பூஜை பண்ணுவோம். மனதுக்கு ரொம்ப திருப்தியாக அமைதியாக இருந்துச்சு. வீடியோ பார்த்தா ஒரு கோயிலில் உள்ள அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு. நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸாக இருந்துச்சு. காலையில் கொஞ்சம் எழுந்திரிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலும் நம்ம எழுந்திரிச்சிட்டு அந்த ஒரு 2 நாளைக்கு இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம டெய்லி தொடர்ந்து செய்யணும்னு நம்ம மனசுக்கே நல்லாவே தோணும். இப்போ நான் இன்றைக்கி ரொம்ப எளிமையான முறையில் ஒரு தாம்பலத்தில் வச்சு வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன். அப்படி என்னால் முடியலன்னா ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஒரு விளக்காவது ஏற்றி முருகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணிடுவேன்.
இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா தரங்கை பிரித்திஸ்ங்க சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.